ஹே காஸ், இன்றைக்கி பார்க்க போகிறது 2016 வந்த ஒரு ஹாரர் காமெடி மூவி. இதோட ரன்னிங் டைம்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1 hour 55 minutes கிட்ட கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரியை ரொம்பவே சிம்பிளாக சொல்ல போனால், மாயா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 பிரதர் ஒரு அப்பா இருப்பாங்க. இவங்க வீட்டில் இருக்க எல்லாருமே இவங்க மேலே ரொம்பவே அன்பாக இருப்பாங்க. மாயாவுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே வீட்டில் வேலை பார்க்குற ஒருத்தர் மேலே லவ் வந்துடும். இவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவாங்க. பட் இவங்க வீட்டில் கண்டிப்பாக இதை ஒத்துக்க மாட்டாங்க. அதனால் அவங்க 2 பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிவிடுவாங்க. ஒரு டைமுக்கு அப்புறமா முரளி அவங்க சிஸ்டரான மாயாவை மீட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் தன் அப்பா தன் அண்ணனையும் அவங்க கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அவங்க எல்லாருமே ரொம்பவே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்பாங்க, திரும்பி அரண்மனைக்கே வந்துடு, நம்ம எல்லோரும் ஒன்றா இருக்கலாம்னு சொல்லிட்டு. அவங்களும் சரின்னு சொல்லுவாங்க. பட் அதுக்கப்புறமா மாயாவும் அவங்க ஹஸ்பண்டும் திரும்பி வரவே மாட்டாங்க. இதுக்கப்புறமா கொஞ்சம் வருஷம் கழித்து முரளி பார்த்தீங்கன்னா அனிதா, அதாவது அங்கே மேரேஜ் பண்ண போகிற பொண்ணு கூட அவங்க அரண்மனைக்கு திரும்பியும் வருவாங்க. அதாவது அவங்க அப்பா கோமாவுக்கு போயிடுவாங்க அந்த டைமில். பட் அந்த ஒரு அரண்மனையில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேரானாமல் ஆக்டிவிட்டி நடக்கிறத அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. உடனே அனிதா பார்த்தீங்கன்னா அவங்க பிரதரான ரவி கிட்ட ஹெல்ப் கேட்பாங்க. அந்த ஒரு அரண்மனையில் அவரை இன்வெஸ்டிகேட் பண்ணுவார். அப்போ தான் அவர் தெரிஞ்சுப்பார், அதாவது மாயா பார்த்தீங்கன்னா இறந்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி மாயாவும் அவங்க ஹஸ்பண்டும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அரண்மனைக்கு திரும்பி வரதாக தான் இருந்திருப்பாங்க. பட் மாயாவோட எல்டர் பிரதரும் அவங்க அப்பாவும் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரையுமே கொலை பண்ணியிருப்பாங்க. அதாவது மாயாவையும் அவங்க ஹஸ்பண்டையும். ஸோ தான் கொலை பண்ண இந்த குடும்பத்தையே அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாயா ஆவியாக அந்த அரண்மனைக்கு வந்திருப்பாங்க. ஸோ நம்ம இறந்ததுக்கு நம்ம அப்பா நம்ம எல்டர் பிரதர் மட்டும் இல்லாமல் முரளியும் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொத்த குடும்பத்தையும் அவங்க கொலை பண்ணுறதுக்காக துடிப்பாங்க. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோவான ரவி அவங்கள எப்படி தடுத்து நிறுத்துகிறாங்க, இதுக்கப்புறமா என்ன ஆச்சு, இதான் இந்த படத்துடைய பாக்கி ஸ்டோரி. ஓகே காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.